சின்னத்திரை நடிகர் நாஞ்சில் விஜயன் மீது பெண் யூடியூபர் ஒருவர் பண மோசடி புகார் அளித்திருப்பது சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. அடுத்தடுத்து சிக்கலில் சிக்கும் நாஞ்சில் விஜயன் மீதான புது குற்றச்சாட்டு உண்மையா? வனிதா, என்னமோ கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்களாமே. கம்ப்ளைண்ட்டு என்ன கம்ப்ளைண்ட் கொடுத்த? இப்போதான் உன் ஃப்ளாட்டை வீட்டுக்கு வந்தேன், என் வீட்டுக்கு வந்திருக்கேன். எல்லாரும் வர வட சென்னைன்றீங்க. நான் சென்னையெல்லாம் கிடையாது, எனக்கு சொந்த ஊர் மதுரை. சரியா? சென்னைக்கு நான் இப்போ தான் வந்தேன். ஏற்கனவே வருவேன், வந்துட்டு தான் போவேன். நீ இருக்கிற ஃப்ளாட்டில் தான் எனக்கு இருக்காங்க, அங்கே தான் வருவேன், என் பிள்ளைங்களோட தங்குவேன், இருப்பேன். தெரியுமா? என்னமோ பெரிய மகாராணி மாதிரி பேசுகிற. கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. கம்ப்ளைண்ட் கொடு பார்ப்போம். உனக்கும் உன் சைடு ஆள் வரல, எனக்கு வர மாட்டாங்களாடி? காது கூச சர்ச்சை கருத்துக்கள் பேசி சிலரின் பர்சனல் வாழ்க்கையில் தலையிட்டு சோசியல் மீடியாவில் வில்லங்கமானவர்தான் இந்த சூர்யா தேவி. பேசக்கூடாததையெல்லாம் பேசி சிக்கலில் சிக்கி கேஸ் எடுத்து ஜெயில் வரை விசிட் அடித்து தண்டனையும் பெற்றவர். கொரோனா சமயத்தில் பீக்கில் இருந்தவர் கடந்த சில வருடங்களாக சைலண்டாக இருக்க, தற்போது சின்னத்திரை நடிகர் நாஞ்சில் விஜயன் மீது பண மோசடி புகார் அளித்துள்ளார். நாஞ்சில் விஜயன் மீது அளிக்கப்பட்ட புகாரின் பின்னணி என்ன? நாஞ்சில் விஜயன் சொல்லிட்டு விஜய் டிவியில் வந்து எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா வந்து காமெடி ஆர்டிஸ்டாக வந்து இது பண்ணிட்டு இருக்கான். அவனுக்கு வந்து ஒரு 2019 வந்து நான் வந்து அவனோட தங்கச்சி கல்யாணத்துக்கு வந்து ஒரு 2 லட்ச ரூபா வரைக்கும் நான் பைசா கொடுத்துருக்கேன். கடனாக எனக்கு கொஞ்சம் கூட ஒரு ஹெல்ப் பண்ணு அப்படின்ற ஒரு மைண்டில் தான் நான் கொடுத்தது. உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளோ இஷ்யூ ஆச்சு, எவ்வளோ பிரச்சனை ஆச்சு அப்படின்ட்டு. நான் வந்து அதுக்கு அந்த நேரத்தில் வந்து நான் இந்த விஷயத்த சொல்லியிருந்தேன்னா யாரும் நம்ப மாட்டீங்க. ஆனால் வந்து அந்த நேரத்தில் கூட வந்து நான் அதை பெருசாக எடுத்துக்கல. அதுக்கப்புறம் இப்போ எனக்கு இக்கட்டான சூழ்நிலை, எனக்கு கொஞ்சம் காசு தேவைப்படுது அப்படின்றப்ப ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி நானே வந்து கால் பண்ணி அவன்கிட்ட பிரச்சனை பண்றதுக்கு பேசல. நாஞ்சில், எனக்கு வந்து இப்ப உன் தங்கச்சிக்குன்னு சொல்லி கல்யாணத்துக்கு கேட்டு வாங்கினேன். நானும் மனசார தான் செஞ்சேன். ஆனா வந்து எனக்கு இப்ப கொஞ்சம் பைசா தேவைப்படுது, ஒரு அர்ஜென்டான செலவு ஒண்ணு இருக்கு அப்படின்ட்டு நான் கேட்கும்போது நான் தரேன்ட்டு அதனால வந்து நான் ரொம்ப பொறுமையா அவன்கிட்ட பொறுமையா வாங்கலாம்னு தான் நினைச்சேன். ஆனா வந்து அவன் என்னை வந்து ரொம்ப வேற மாதிரி கொண்டுட்டு வரான். அப்படின்றப்ப என்னால தாங்க முடியாம தான் நான் கம்ப்ளைண்ட் மூலியமாவது எடுத்துட்டு போய் இவனை வந்து ஏதாச்சும் விசாரிச்சு எனக்கு வர வேண்டிய பணத்தை வாங்கி கொடுத்தா போதும். சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்திற்கு நேரில் சென்ற சூர்யா தேவி, நாஞ்சில் விஜயன் தனக்கு நீண்ட காலமாக நண்பராக இருந்ததாகவும், அதன் பெயரில் 2019 நவம்பரில் 2,10,000 கடன் வாங்கி தற்போது வரை திருப்பி தராமல் இழுத்தடிப்பதாகவும் புகார் அளித்துள்ளார். தனது தங்கையின் திருமண செலவிற்காக தேவைப்படுவதாகவும் 3 மாதங்களில் திருப்பி தருவதாகவும் கூறியதாலேயே விருகம்பாக்கத்தில் உள்ள அவரது வீட்டில் வைத்து கையில் பணத்தை கொடுத்ததாகவும் சூர்யா தேவி கூறியுள்ளார். பல வருடங்களாக பணத்தை கேட்டு நெருக்கடி கொடுக்க 2026 மே 22ஆம் தேதி மதுரையில் தனியார் திருமண மண்டபத்தில் ஒரு எக்ஸ்போ நடப்பதாகவும் அதில் வந்து தன்னை சந்திக்குமாறும் நாஞ்சில் விஜயன் கூறியதாக சூர்யா தேவி கூறியுள்ளார். அங்கு சென்றபோது பணத்தை வழங்குவதற்கு பதிலாக தன்னை அவமதிக்கும் வகையில் பேசியதுடன் அங்கிருந்த சிலர் தன்னை மிரட்டி தாக்கியதாகவும் அந்த சம்பவத்தை வீடியோவாக பதிவு செய்ததாகவும் சூர்யா தேவி புகாரில் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் தன்னை தாக்கியதாக நாஞ்சில் விஜயன் மற்றும் சம்பவத்தில் தொடர்புடையவர்கள் மீது உரிய சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சென்னை காவல் ஆணையரிடம் சூர்யா தேவி கோரிக்கை விடுத்துள்ளார். அத்துடன் விஜே வைஷு தொடர்பான விவகாரத்தில் அவர் மீது புகார் அளிக்கப்பட்ட போது வைஷுவை ஆஃப் செய்ய முடியுமா என நாஞ்சில் விஜயன் தன்னிடம் கேட்டதாகவும் சூர்யா தேவி தனது புகாரில் குறிப்பிட்டுள்ளார். ஏற்கனவே பல்வேறு சர்ச்சைகளில் சிக்கிய நாஞ்சில் விஜயன் மீது பண மோசடி புகார் எழுந்திருப்பது மீண்டும் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. சூர்யா தேவி வைத்துள்ள குற்றச்சாட்டு உண்மைதானா? நாஞ்சில் விஜயன் பணம் வாங்கி ஏமாற்றினாரா, இல்லை வேண்டுமென்றே விஜயன் மீது சூர்யா பொய் புகார் அளித்துள்ளாரா? இதில் எது உண்மை எது பொய் என காவல்துறை விசாரணையின் முடிவிலேயே தெரிய வரும்.